இந்த எடிட் எவன் பண்ணான்னு தெரியல. ரொம்ப ஒரு மாரி உருகி உருகி பண்ணியிருக்கான். உதயநிதி அப்பயும் தலைவரோட மீசை இருக்குல்ல, அதான் அதான் மறவ தமிழன்றதுதான். நாங்கள் தமிழ் படத்தை தமிழ்லயே பார்க்கும். வேற லெவல் சேட்டா பாரா. தமிழ் மேல வந்துட்டு ஒரு பற்றெல்லாம் இருக்கனாலதான் தமிழ் படத்தை தமிழ்லயே பாக்குறாங்க. நான் சாரி சேட்டா, நான் கூட வந்துட்டு மலையாள படத்தை தமிழ் டப்புல தான் இத்தனை நாள் பார்த்தேன். இனிமே வந்துட்டு அவன் ஏன் அப்படி பாக்குறான்னு ஆமா, ஏன் அப்படி பாக்குறான்? ஆமால, ஏன் தமிழ் படத்தை தமிழ்லயே பாக்குறீங்க மலையாளத்துல பார்க்காம? ശശിയുടെ കടയിലെ കൊഴുക്കട്ട പോലെ നിൻ കണ്ണു രണ്ടും കണ്ടാലോ ആ കൊഴുക്കട്ട പോലെ. அவங்க தமிழ்லயே பார்க்கணும். விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் நான் தோத்துட்டேன், விஜய் மட்டும் அரசியலுக்கு வரல அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் மாதிரி 1000 பேர் வரட்டும், ஆனா நாம் தமிழர் கட்சி கிட்ட இருக்கிற மாதிரி ஐடியாலஜி கொள்கை வந்து இந்தியாவிலே வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு, நல்ல திட்டங்கள் இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்துமே தமிழ்நாடு மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எதிரியா இருந்தாலுமே அவனை மரியாதையை நடத்தணும், மேடையில நாகரிகமா பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட மரபுல இருந்தே இருக்கு. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையிறதுக்கு மிக முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் போன்ற நபர்களால தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல விஜய் திட்டுறது, விஜய் ஃபேமிலி இழுக்கிறது, விஜயை சப்போர்ட் பண்றவங்களை வந்து சைக்கோன்னு சொல்றது, தற்கொலைன்னு சொல்றது, இப்படி ஏகப்பட்ட வீடியோ வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே சாட்டை அவர்களோட சேனல்ல வந்து முழுக்க முழுக்க இதுதான் இருக்கும். விஜயையும் தாவேகா கட்சியும் நாங்க அழிக்கணும் அப்படின்னா நாங்க திமுக கூட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நாங்க அழிப்போம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு. இப்ப திமுக தான் இவங்களோட உண்மையான எதிரி அப்படின்னா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கணும்? தாவேகாக்கும் எங்களுக்கும் 1000 கருத்துப்பாடு இருக்கலாம், ஆனா எங்க 2 பேருக்குமே திமுக தான் பிரதான எதிரி, அதனால நாங்க ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருந்தா மக்களுக்கு உங்க மேல இன்னும் நம்பிக்கை அதிகமா இருக்கும். நீங்களும் இன்னைக்கு ஒரு 5ல இருந்து 10 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களோட எதிரியான திமுகவை நண்பனாக்கிக்க வேண்டிய தாவேகாவை எதிரியாக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலதான் அப்படின்னு உங்க மேல மிஸ்டேக் வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு நபர் மேல நீங்க பழிய தூக்கி போட்டுட்டு நீங்க இதுல இருந்து தப்பிக்க பாக்குறீங்களா? இல்லை, கரெக்ட். அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சாட்டையாலையும் அந்த ஒன்னொருத்தன் இருக்கானே இவனாலையும் தான் இந்த கட்சி ஒளிய போதே. சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ இந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும். அவங்கள பத்தி அவங்களே பெருமையா பேசிக்கிற தருணங்கள் இது. விஜய் எவ்வளவு பெரிய நடிகர், விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி ஒரு இது என்ன? அவரு கூட நடிப்புலையும் சரி எதிரையுமே ஒப்பிட முடியாது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயோடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயோடைய ரசிகனாக 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா அப்படி கத்துறது, அஜித்தே கடவுளே, அதெல்லாம் எங்க கூட இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இந்த பைத்தியங்க சொல்கிறோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் நான் அப்படி இழிவாக சொல்லலை. அவங்க கூட மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க, மறந்துட்டான்னு வேணால் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ மாற்றி மாற்றி பேசாமல் நான் பார்த்ததே கிடையாதுப்பா. இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருந்தேன். அவனை 5ஆவது படிக்கும்போது இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க. இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு
சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதை எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. நீங்க இப்ப நான் இப்படி பொதுவா கேட்பேன். மறுபடியும் முதல்ல இப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு? நான் தான் கேட்டேன். இந்தியாவுல ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த இங்கிலீஷ் நான் ஐரிஷ், நீ உருது நான் வங்காளி, சிங்கள நான் தமிழ. விளங்குதா? வடதுருவோம் தென்றுவோம் புயல் தென்றல் வெங்கல வெள்ளி இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டு பார்த்தான். ஏய் வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா கேட்டான்? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. காலங்காத்தால ஒரு மூச்சு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழக வெற்றி கழகம் தான் வைப்பாங்க. பின்ன வேற எதுக்கு வைக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி நீங்க எதுக்கு வைக்கிறீங்க? நாம் உலக தமிழர் கட்சின்னு வைக்க வேண்டியதானே? இல்லை நான் தான் உலகம் வைக்க வேண்டியதானே? பைத்தியம். பொயின் நம்பர் தெரியல பாருங்க. AK-74 ஒரு ஆயுதம். அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எது இருக்கு. அப்ப சுட்டு பழகுறோம். எனக்கு எங்க அண்ணன்கிட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி எடுத்தாரு. பொய்யா சொல்லிதான் காய்ச்சல் இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74. ஏமாற்றி வாங்குறது. அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அவர் சொல்ற திட்டத நாமளும் கொஞ்சம் நஞ்சம் பொய் இல்ல அழுது நடிச்சு எதையாவது பொய் பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தான்றாங்களா? அது இவனுங்க தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே உங்கள் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆமாம் இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றது. இந்த வீடியோ பார்த்து என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்றுக்கிருக்க? அவங்க மொத்தம் 3 பேர், அவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. இவர் ஜெயிக்கணும். அப்போ பார்த்தீங்களா, அவர் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் என்ன சொல்றது, அவரை ஊக்குவித்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. எப்படி நான் சொன்னேன்ல, வெற்றி தோல்வி பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு. அதில் இது ஒண்ணு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு உங்களால நம்ப முடியுதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார். இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறியை ஆள் தொடவே இல்லை. இதை வந்து இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார். இதை எழுதிட்டே இருக்கேன். என்னடா இதெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க? எரிச்சல் புண்டியா இருக்குடா எல்லாம். ஒரு கேட்டேன், இது ஏப்ப சாப்பிடறதை எழுதிட்டு இருக்கேன். என்ன நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன் அன்னைக்கு அனுப்ப. ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிடுறாங்கிறது எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. என்னடா இது கிறக்க முடியாது.
ஏன்னா வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு அவன் எதுவும் பேசிட்டே இருப்பானடா அவன். ஏன்டா இறுதிக்கட்ட போர்க்கட்டத்தில் அந்த ஆளுக்கு சோறு போடுறதா அந்த ஆளுக்கு வேலையாடா? அவன் சோறு தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம துணி கூட போட்டுக்கிட்டு இல்லாம போர் நடத்திட்டு இருந்தா இவனை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டாங்களா, அந்த சாப்பாட்டுக்கு வேற ஊருக்கா தோட்டான் மயிரை தோட்டான்னு பேனுக்கு வந்து ஒரு ஆள் எழுதிட்டு வரேன் நானா கேனம். ஏன்னா வலிகளை வச்சு வேறானடா அவன். இது கேட்கறதுக்கு ஒரு 10,000 பேர் வேற உனக்கு. ஏய் இந்த மாதிரி வீட்டுல உனக்கு போடாங்க கடை. அண்ணன் சீமானவர்கள் யாருன்னா அண்ணன் ஒரு பொட்டை என்ன எப்படி கூடுவா தேவையா மகனே